கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தட்டச்சு செய்யப்பட்ட ஒரு கடிதத்தை ஒருவர் வாசித்து, இது என்ன, இதில் எல்லாம் பிழையாக இருக்கிறது என்று கேட்டார். அப்பொழுது அந்த தட்டச்சு செய்தவர், நம்மிடத்திலே வேறே தட்டச்சு பொறி இல்லை, இந்த தட்டச்சு பொறியிலே யூ என்ற எழுத்தும் பி என்ற எழுத்தும் உடைந்திருக்கின்றன, அவை எக்ஸ் மாறி விழுகிறது, எனவேதான் அந்த யூவி ஆகிய இரண்டும் வருகிற இடங்களில் எல்லாம் எக்ஸ் விழுந்திருக்கிறது, அதை அட்ஜஸ்ட் செய்து வாசித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். யூவும் பியும் இல்லாத ஒரு தட்டச்சு பொறியை நீங்கள் ஏன் வைத்திருக்கிறீர்கள், தூக்கி கடாசுங்கள் என்று சொன்னார். உடனே அவர் சொன்னார், யூவும் பியும் சரியாகி விட்டால் எல்லாம் சரியாகி விடுமே என்று சொன்னார். ஆம், யூ உங்களை குறிக்கிறது, வி நம்மை குறிக்கிறது. நீங்களும் நாமும் சரியாகிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும். உலகத்திலே ஒவ்வொரு மனுஷரும் அது சரியில்லை, இது சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்று குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கின்றோம். ஆனால் யூவும் வியும் சரியாக இருந்தால், நீங்களும் நாமும் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் நாம் சரியாக இருக்க வேண்டும். இருந்தால் மற்றவர்களை குற்றஞ்சாட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. 1 கொரிந்தியர் 11:31 நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்திருக்கப்படும். 1 யோவான் 1:8 நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. கலாத்தியர் 6:4 அவனவன் தன் தன் சுயக்கிரியையை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல தன்னைத்தானே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். யூ அண்ட் வி, நீங்களும் நாமும் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நம்மை பரிசோதித்து பார்த்து சரியாக்கி கொள்ளும் போது சூழ்நிலைகள் சரியாகும், உலகம் சரியாகும். அவருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் காணப்படும்படிக்கு பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.